ஸ்மார்ட் நகரங்களாக சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம், நெல்லை உட்பட 12 நகரங்களை தேர்வு செய்து தமிழக அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. நாடு முழுவதும் இன்னும் 20 ஆண்டுகளில் 100 ஸ்மார்ட் நகரங்களை உருவாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஸ்மார்ட் நகரங்களை ரூபாய் 7 லட்சம் கோடியில் செயல்படுத்த மத்திய அரசு நடவடிக்கையும் மேற்கொண்டுள்ளது. முதற்கட்டமாக நாடு முழுவதும் 20 ஸ்மார்ட் நகரங்கள் உருவாக்கப்பட உள்ளன. மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் விதிகளின்படி ஸ்மார்ட் நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. தமிழகத்தின் 12 ஸ்மார்ட் நகரங்களை அமைக்க தமிழக அரசு பரிந்துரைத்துள்ளது. தமிழக அரசு பரிந்துரைத்துள்ள பட்டியலில் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம், திருப்பூர், ஈரோடு, வேலூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திண்டுக்கல் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய நகரங்கள் இடம்பெற்றுள்ளன. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் உட்பட தமிழகத்தில் அமையவுள்ள 12 ஸ்மார்ட் நகரங்களை தமிழக அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் சிவபிரியனிடம் இப்போது கேட்கலாம். சிவபிரியன், வணக்கம். இந்த ஸ்மார்ட் நகரங்களுக்காக தமிழக அரசு இந்த 12 நகரங்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. எதன் அடிப்படையில் இந்த 12 நகரங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, அதை பத்தி விரிவா சொல்லுங்க சிவபிரியன். வணக்கம் மனோஜ். இந்த 12 நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஏற்கனவே தமிழக மத்திய அரசு கடந்த ஜூன் 25ஆம் தேதி பிரதமர் அவர்கள் இந்த ஸ்மார்ட் நகரங்களுக்கான திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதன் பிறகு அனைத்து மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு எண் ஒதுக்கப்பட்டது. அதாவது தமிழகத்திற்கு 12 நகரங்கள். நகர்ப்புற மக்கள் தொகையை கணக்கெடுப்பில் கொண்டு இந்த நகரங்களுக்கான எண்ணிக்கை வழங்கப்படுகிறது. தமிழகத்திற்கு 12 நகரங்களை தேர்வு செய்ய தமிழக அரசுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. அதன் பிறகு மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் ஒரு கைட்லைன்ஸை வெளியிட்டாங்க. அந்த கைட்லைன்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு சேவைக்கும் ஒரு சில மதிப்பெண்கள் கொடுத்து 100க்கு எத்தனை மதிப்பெண்கள், 50 மதிப்பெண்களுக்கு மேல் எந்தெந்த நகரங்கள் இருக்கிறதோ அந்தந்த நகரங்கள் தான் ஸ்மார்ட் நகரத்துக்கான பரிந்துரையில் சேர்க்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தது. அதன்படி இந்த 12 நகரங்களை தமிழக அரசு தேர்வு செய்துள்ளது. இந்த 12 நகரங்களை தேர்வு செய்தது மட்டுமல்லாமல், அந்த நகரங்களில் என்னென்ன வகையான வசதிகள் ஏற்படுத்தப்படலாம் என்பன போன்ற பல வரைபடங்களையும் மத்திய அரசிற்கு அனுப்பியிருப்பதாக தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த 12 நகரங்களும் இப்பொழுது ஏற்கனவே மற்ற 88 நகரங்கள் தமிழகத்திற்கு அல்லாமல் அனைத்து மாநிலத்திற்கும் உள்ளன. அனைத்து 100 நகரங்களின் வரைபடங்கள் மற்றும் நகரங்களின் பெயர்கள் வந்த பிறகு மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தினால் அமைக்கப்பட்ட ஒரு குழு இந்த 100 நகரங்களில் உள்ள அனைத்து வசதிகளையும் ஆராயும். அதன் பிறகு இந்த 100ல் முதல் 20 நகரங்களை தேர்வு செய்வர். அதாவது முதல் 20 சிறந்த கட்டமைப்பு கொண்ட சிறந்த 20 நகரங்களை தேர்வு செய்து அந்த நகரங்களுக்கான நிதியை இந்த ஆண்டே மத்திய அரசு ஒதுக்கும். இதுதான் ஸ்மார்ட் நகரங்களினுடைய திட்டமாகும் மனோஜ். சிவபிரியன், இந்த ஸ்மார்ட் நகரங்களாக மாற்றக்கூடிய இந்த நகரங்களுக்கு என்னென்ன விதமான நன்மைகள் விளையும் சிவபிரியன்? இப்பொழுது பார்த்தீர்களானால் மனோஜ், ஸ்மார்ட் நகரம் என்பது அந்த வார்த்தையிலே இருக்கிறது. ஒருவரை ஸ்மார்ட் என்று எப்படி கூறுகிறோம்? அனைத்து இப்பொழுது ஒரு 10 பேர் இருக்கின்றார்கள் என்றால் அதுல ஒருவரை அல்ல இருவரை தான் நாம் ஸ்மார்ட் என்று கூறுவோம். அவர்களுடைய குணங்கள், அதாவது அந்த நகரத்தினுடைய குணங்கள் மாற்றப்படும். எப்படி என்று கேட்டீர்களால், நகரத்தில் அனைத்து வசதிகளையும் டிஜிட்டல் முறையில் கைபேசி மற்றும் அவர்களுடைய டேப்லெட் வாயிலாக அவர்கள் அந்த சேவைகளை பெறுவது, இது ஒரு முக்கிய கொள்கையாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் 24 மணி நேரமும் குடிநீர் வசதி, 24 மணி நேரமும் மின்சார வசதி, அது மட்டுமல்லாமல் உலகத்தரம் வாய்ந்த சாலைகள், உலகத்தரம் வாய்ந்த பூங்காக்கள், பிறகு அதாவது சைக்கிள் போறவங்களுக்கான தனி பாதைகள், பாதசாரிகளுக்கான தனி பாதைகள் என்று ஒரு வெளிநாட்டில் எப்படி சிங்கப்பூர், பார்சிலோனா, சியோல் போன்ற மிகச்சிறந்த நகரங்கள் எப்படி இருக்கிறதோ அந்த நகரங்களில் உள்ள வசதிகளை இந்திய நகரங்களுக்கு ஏற்றவாறு மாற்றுவதுதான் இந்த ஸ்மார்ட் சிட்டி. அதாவது மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் இன்னொன்று என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், அந்தந்த நகரங்கள் தங்களுக்கு என்னென்ன சேவைகளை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொள்ளலாம். பணம் மத்திய அரசு கொடுத்தாலும் சேவைகள் என்னென்ன செய்ய வேண்டும், அந்த நகரத்தை எப்படி ஸ்மார்ட் ஆக்க வேண்டும் என்பது அனைத்தும் அந்த நகராட்சி அல்லது மாநகராட்சிக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. மாநில அரசு கூட அதில் தலையிட வேண்டாம் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் அவர்களை அறிவுறுத்தியுள்ளது. இதனுடைய குறிக்கோள் என்னவென்றால்,
அந்த அந்த நகரத்துக்கு என்ன தேவை என்றது அந்த நகரத்தும், அதாவது மாநகராட்சி அல்ல நகராட்சி தலைவரோ இல்ல அவர்களை சார்ந்தவர்களுக்கு தான் தெரியுமே தவிர மாநில அரசுக்கோ மத்திய அரசுக்கோ தெரியக்கூடிய அந்த நிலை இல்லை. அதனால் மாநகராட்சிகள், அதாவது அந்த உள்ளாட்சிகள், மாநகராட்சிகள், நகராட்சிகளுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஸ்மார்ட் நகரங்கள். மனோஜ், சிவபிரியன், எந்தெந்த தகுதிகளின் அடிப்படையில் இந்த ஸ்மார்ட் நகரங்கள் தமிழகத்தின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு சிவபிரியன்? மனோஜ், இப்பொழுது பார்த்தீங்கன்னா தகுதிகள் என்றால் நான் ஏற்கனவே கூறியது போல டிஜிட்டல் முறையில் எப்படி இந்த நகரங்கள் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நகரங்கள் டிஜிட்டல் முறையில் என்னென்ன சேவைகளை மக்களுக்கு கொடுத்து வருகிறார்கள், அதை எப்படி மேம்படுத்துவது, டிஜிட்டல் சேவைகளை கொடுக்கவில்லை என்றால் இப்பொழுது ஒரு எடுத்துக்காட்டாக 5 சேவைகளை மட்டும் தஞ்சாவூர் போன்ற நகரம் கொடுக்கிறது என்றால் மத்திய அரசு இன்னும் 15 முதல் 20 சேவைகளை டிஜிட்டல் மூலம் வழங்க இந்த ஸ்மார்ட் நகரம் உருவாகும். டிஜிட்டல் மட்டுமல்லாமல் அந்த நகரங்களில் உள்ள நகர்ப்புற மக்கள், அதாவது அந்த நகரங்களில் எவ்வளவு மக்கள் நகர்ப்புறங்களில் வாழ்கிறார்கள் அந்த மக்கள் தொகையை கணக்கெடுத்தும் செய்யப்பட்டுள்ளது. அது போக அந்த நகரத்தில் உள்ள குடிநீர் வசதிகள் எப்படி உள்ளன, குடிநீர் எப்படி விநியோகம் செய்யப்படுகின்றது, இது போன்ற விஷயங்களை அவர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள். இந்த ஆராய்ச்சி என்பது இந்த ஒரு மாதத்தில் மட்டும் நடைபெறவில்லை. ஏற்கனவே மத்திய அரசு தமிழக அரசுக்கு தற்செயல் அவர்களுக்கு கூறினார்கள் 12 நகரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நகரங்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். இப்பொழுது தமிழகத்தில் சுமார் 25 முதல் 30 நகரங்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டதாகவும் அதில் 12 நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தில் உள்ள வட்டாரங்கள் நமக்கு கூறுகின்றன. இதற்கான அதிகாரம் அறிவிப்பு இன்னும் ஓரிரு நாட்களில் மத்திய அரசு வெளியிடும் என்று கூறப்படுகிறது. 100 நகரங்களில் வரைபடங்களும் வந்த பிறகு எந்தெந்த நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டி ஆகும் என்ற அந்த பட்டியலை மத்திய அரசு இன்னும் சில நாட்களில் வெளியிடும். நிச்சயமாக சிவபிரியன், அதாவது தமிழகத்தில் அமைக்கப்படவுள்ள இந்த 12 ஸ்மார்ட் நகரங்கள் குறித்தும் அதனுடைய தகுதிகள் குறித்தும் இன்னும் எத்தனை காலத்தில் அந்த ஸ்மார்ட் நகரங்கள் அமைக்கப்படும் என்பது குறித்தான விரிவான தகவல்களை தொலைபேசி வாயிலாக கொடுத்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு சிவபிரியன். அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் நகரம் என்றால் என்ன, அங்கு என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்பது பற்றி இனி விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மக்களின் தேவைகளான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், சர்வதேச தரத்திலான சுகாதார வசதிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள், சிறந்த போக்குவரத்து வசதி மற்றும் பிராட்பேண்ட் இன்டர்நெட் வசதி கொண்ட நகரமே ஸ்மார்ட் நகரம் என்று அழைக்கப்படும். நகருக்குள்ளேயே பயணம் செய்யும் நேரம் 30 முதல் 45 நிமிடங்களுக்குள் கட்டுப்படுத்தப்படும். அனைத்து தரப்பு மக்களுக்கும் கழிப்பறை வசதிகள், நகரம் முழுவதும் பொது கழிப்பறை வசதிகள், சுத்தமான சாலைகள், சர்வதேச தரத்திலான திடக்கழிவு மேலாண்மை மற்றும் மக்களின் சுகாதார வசதிகளுக்கு ஸ்மார்ட் நகரங்களில் முன்னுரிமை வழங்கப்படும். சிங்கப்பூர், பார்சிலோனா, சியோல் ஆகிய நகரங்கள் உலகின் சிறந்த ஸ்மார்ட் நகரங்களாக கருதப்படுகின்றன. அந்நகரங்களில் உள்ள வசதிகளை நம் நகரங்களுக்கு ஏற்றவாறு மாற்றியமைத்து நகர மேலாண்மை பணியில் மக்களின் பங்களிப்பு அதிகரிக்கப்படும். மூத்த குடிமக்களுக்கு பாதுகாப்பு, போக்குவரத்து நெரிசலை குறைக்க மெட்ரோ அல்லது மோனோ ரயில் வசதிகள் செய்யப்படும். பாதசாரிகளுக்கு தனி நடைமேடை மற்றும் சைக்கிள் பயன்பாட்டை அதிகரிக்க தனிப்பாதை அமைக்கப்படும். டீசல் மற்றும் பெட்ரோல் வாகனங்களின் பயன்பாட்டை குறைத்து மக்கள் பொது போக்குவரத்து வசதிகளை உபயோகிக்க ஊக்குவிக்கப்படும். மின் ஆளுமை மூலம் அனைத்து வகையான சான்றிதழ் பெறுதல் மற்றும் இன்டர்நெட் வசதிகளை மேம்படுத்துதல் போன்றவையும் அடங்கும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் குறைந்தபட்சம் ஒரு ஸ்மார்ட் நகரமாவது அளிக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறது மத்திய அரசு. இந்த நகரங்களில் எப்படிப்பட்ட வசதிகளை மக்களுக்கு அளிக்கப் போகிறோம் என்ற வரைபடத்தை அந்தந்த மாநிலங்கள் மத்திய அரசிற்கு அனுப்பி வைக்க வேண்டும். 100 நகரங்களின் வரைபடங்களும் வந்த பிறகு மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தால் அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு இந்த வரைபடங்களை ஆராய்ந்து இதில் சிறந்த 20 நகரங்களை தேர்ந்தெடுத்து இந்த ஆண்டே அவைகளுக்கு மத்திய அரசு நிதி உதவி அளிக்கும். இந்த ஆண்டு தகுதி பெறாத நகரங்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் நிதி வழங்கப்படும். தகுதி பெறாத நகரங்களின் வரைபடங்களில் உள்ள குறைபாடுகளை நீக்க மத்திய அரசு அறிவுறுத்தும். மாநிலங்களுக்கு இடையே போட்டியை உருவாக்கி சிறந்த வசதிகளை எந்த நகரங்கள் தங்களுடைய மக்களுக்கு தருகிறதோ அந்த நகரங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இதில் அரசியல் நோக்கம் இருக்காது என்கிறது மத்திய அரசு. இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த மத்திய அரசிற்கு சுமார் 7 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும். ஆண்டுக்கு 35,000 கோடி வீதம் 20 ஆண்டுகளுக்கு 7 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும். இந்த நகரங்களை உருவாக்க பெரும்பாலான முதலீடு தனியார் நிறுவனங்களிலிருந்து பெறப்படும் என்று கருதுகிறது மத்திய அரசு.
7 லட்சம் கோடி ரூபாயை அரசுகள் மட்டுமே கொடுக்க முடியாது என்பதால் தனியார் நிறுவனங்களை இதில் ஈடுபடுத்த உள்ளனர். ஸ்மார்ட் நகரங்கள் உருவான பிறகு அதன் அருகில் உள்ள நகரங்களும் கிராமங்களும் வளர்ச்சியடையும் என்பது மத்திய அரசின் கணிப்பு. அது மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரே வகையான வசதிகளை செய்து கொடுப்பதுதான் மத்திய அரசின் நோக்கம் என்று கூறப்பட்டுள்ளது.